எக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா 1 ப்ரொஜெக்டரும் டான்சோ LS 870 மாடல் ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு பேக் சைட் ட்ரைபாட் இல்லை வந்து சீலிங் மவுண்ட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Wzatco ஆல்ஃபா 1 வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு காட்டன் ஸ்ட்ராப் பற்றி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ப்ரோ எப்படி வந்து நம்ம இந்த ப்ரொஜெக்டரை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு ப்ரொஜெக்ட்லையுமே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ப்ரொஜெக்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஸ்க்ரீனில் வந்து பிளாக் டாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஆல்ரெடி மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொஜெக்டர் பின்னாடி வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து கம்பெனி சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ன்னு சொல்லிட்டு. நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து ரெண்டு மாடலுக்குமே சேம் தான். Wzatco ஆல்ஃபா 1 இருக்கட்டும், இல்லை டான்சோ LS 870 இருக்கட்டும், ரெண்டு ப்ரொஜெக்டிலுமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் பொறுமையாக வந்து அந்த ஸ்டிக்கர் எடுக்கணும். ஸோ எடுத்தீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு பின்னாடி ப்ரொஜெக்டரோட பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெண்டு கட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அது வழியாக வந்து உங்களுக்கு காட்டன் ஸ்வாப் வந்து நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏர்பட் மாதிரி தான். ஸோ அதை வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி எந்த இடத்துல வந்து ஸ்க்ரீனில் வந்து பிளாக் டாட் வந்து வருதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு தொடச்சிக்கலாம். சப்போஸ் பிளாக் டாட் இருந்துருச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம கொரியர்லாம் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது தெரியும். இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. சின்ன பிளாக் டாட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம போயிட்டு மேனுஃபேக்சரர் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க வாரண்டி கிளைம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஜெக்டரை வந்து அங்கே கொரியர் பண்ணி விடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம வந்து டேக்கன் பண்ணிட்டு இருப்போம். இப்போ இதில் வந்து இது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக இந்த மாதிரி இப்போ எல்லா ப்ரொஜெக்டர்ஸும் வந்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மெயின்டெனபிளாக இருக்கணும். ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குறோம் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டர் வந்து மேக்ஸிமம் வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட்வேர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், நம்மளே வந்து ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருக்கணும். அது வந்து நம்ம LS 870லையும் ஆல்ஃபா 1லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ரெண்டு ஸ்லைடு மாதிரி இருக்கும். அதில் வந்து டிஸ்பிளே கிட்ட அந்த காட்டன் ஸ்வாப் எடுத்து உள்ளே வச்சு நீங்கள் வந்து ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணுங்கள். அந்த ஸ்வாப் போயிட்டு அந்த டிஸ்பிளேல வந்து எந்த இடத்துல வந்து உள்ளே போய் அதை ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து வெறும் பிளாக் டாட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ப்ரோ பண்ண முடியுமா, நம்ம நார்மலாக வந்து பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பிளாக் டாட்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னாலும் கிளீனிங்க்கு, அதாவது நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேல போயிட்டு என்ன ஆகிடும்னா, இப்போ என்னோட ப்ரொஜெக்டர் வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக வந்து L9 Pro Max வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அந்த ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல இந்த மாதிரி போய் டஸ்ட் வந்து போய் நல்லா பதிஞ்சிரும். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நான் ப்ரொஜெக்டர் வந்து கழட்டி துடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து நீங்கள் கரெக்டாகவே வேண்டாம். ஜஸ்ட்டு பின்னாடி வந்து இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. கீழே காட்டன் ஸ்வாப் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இது மட்டும் தான் பண்ண முடியுமா, இந்த கிளீனிங்க்கு போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. லென்ஸ் க்ளீன் பண்ணணும். க்ளீனிங் பற்றி தனியாக வேறு ஒரு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். 870லையும் சரி, இல்லை ஆல்ஃபா 1லையும் சரி, நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த ப்ரொஜெக்டரை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது பற்றின சின்ன ஒரு வீடியோ கிளிப் மாதிரி தான் இது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.